Hello viewers, welcome to NV Max. In the video chapter 6 trigonometry exercise 6.2 question number 1 பார்க்க போறோம். இந்த first question பார்க்கிறதுக்கு முன்னாடி angle of elevation and angle of depression என்ன அப்படிங்கறத first பார்க்கலாம். First angle of elevation. So angle of elevation அப்படினா தமிழ்ல வந்து ஏற்ற கோணம் அப்படினு சொல்லுவோம். So வந்து horizontal line ல இருந்து ஒருத்தங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து மேலே பார்க்கறாங்க அப்படினாக்க அது வந்து angle of elevation அப்படினு சொல்லுவோம். இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு தரையில இப்ப நிக்கிறீங்க, ஒரு பேர்ட் வந்து ஃப்ளை ஆகுறத பார்க்கறீங்க. So எப்படி பாப்பீங்க? கீழ பாப்பீங்களா மேலே பாப்பீங்களா? மேலே தான் பார்ப்போம். ஓகேவா? அது angle of elevation. மேலே ரைஸ், அதாவது ஹெட் ரைஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அங்கே என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுது அப்படின்னா angle of elevation. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லோயர் கிளாஸில் தெரியும், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஆப்போசிட் சைடு அண்ட் adjacent சைடு, ஹைப்போடெனஸ் சைடு வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த ஆப்ஜெக்டை வந்து வியூ பண்ணும்போது ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. அது ரைட் ட்ரையாங்கிளாக வந்து கிடைக்கும்போது இந்த பிக்சர்லேருந்து நமக்கு வந்து சம் வந்து போடுற மாதிரி உனக்கு கொஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னாக்க ஒரு ஆப்ஜெக்டை ஹரிசாண்டல் லைன்லேருந்து எபவ் த ஹரிசாண்டல் லெவலில் பார்த்தாங்க அப்படின்னாக்கா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன் ஆங்கிள். டிப்ரெஷன் ஆங்கிள் அப்படின்னாக்கா அப்படியே ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு மாடியில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது ரோட்டில் வந்து ஒரு கார் போகுது. ஸோ கார் போகிறத நீங்கள் வந்து கீழே பார்ப்பீங்களா மேலே பார்ப்பீங்களா? ஸோ மாடியில் நின்று கீழே தான் பார்ப்போம். அப்போனாக்கா ஹெட்டு வந்து எப்படி லோவர் அவர் ஹெட்டாக பார்ப்போம். ஸோ கீழே குனிஞ்சு தானே பார்ப்போம். அப்போ அங்கே என்ன ஆங்கிள் க்ரியேட் ஆகுது அப்படின்னாக்கா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆங்கிள். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட வியூ வந்து கீழே இருந்தது, குனிஞ்சு தலையை குடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு ஆப்ஜெக்டை மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், அதாவது 6.2ல் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க 6.2ல் கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10√3 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவர் இருக்குது. அந்த டவரோட அடியிலேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள தரையில் உள்ள ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த கோபுரம் இருக்குல்லையே அந்த டவரோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. ஸோ டாப்பை பார்க்குறாங்க, உச்சியை பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ டாப்பை பார்க்குறாங்கங்கும்போது மேலே தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன க்ரியேட் ஆகுது? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அவங்களே கொஷின்லேயே மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னாவே, எலிவேஷன் அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் வந்து போட தெரியணும். ஸோ அந்த கொஷினில் வந்து டயக்ராமுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. கண்டிப்பாக வந்து டயக்ராம் வந்து பிக்சர் நீங்கள் வரையணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு டவர் இருக்குது. எத்தனை மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவர் அப்படின்னா 10√3 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவர் இருக்குது. ஸோ அதை ஒரு பாயிண்ட்லேருந்து எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் அதோட அடியில் இருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோட அதுக்கு தமிழில் உங்களுக்கு கொஷின் ரைட் பண்ணியிருக்கேன். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியில் இருந்து. ஸோ 10√3 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு கோபுரத்துலேருந்து டவர்லேருந்து அடியில் இருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அடியில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இங்கேருந்து 30 மீட்டர் தொலைவில் உள்ள தரையில் ஒரு பாயிண்ட்லேருந்து எந்த பார்க்குறாங்க? அந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க, உச்சியை பார்க்குறாங்க. ஸோ இங்கேருந்து இந்த டாப்பை வந்து டவரோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? அவங்களோட வியூ வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் ஏபிசி அப்படிங்கிற லெட்டர் வந்து நேம் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் பிக்யூஆர் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கொஷினில் வந்து ஏபிசி பிக்யூஆர் அப்படின்னு அது வந்து எதுவும் ஃபைன் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே ஏபிங்கிற டவர், பிசிங்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த லெட்டர் தான் நீங்கள் வந்து இந்த டயக்ராமுக்கு போடணும். ஓகேவா? ஸோ அதில் ஏபிசிங்கிற லெட்டர் வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். இதில் பாருங்கள், இங்கே தான் ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க அண்டு அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தெரியுது. அப்போ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏற்ற கோணம், அதாவது
ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு உள்ள ஒரு உங்களுக்கு ரேஷியோ உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னாக்கா tan தீட்டா. ஸோ tan தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தெரியும் இல்லையா? அதில் ஆப்போசிட் சைடு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏபி. ஆப்போசிட் சைடு ஏபி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ ஏபியோட வேல்யூ அண்ட் பிசியோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு ஏபிங்கிறது வேல்யூ என்ன அப்படின்னா 10√3. நெக்ஸ்ட்டு பிசிங்கிற அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னா 30 மீட்டர். ஸோ இதில் வந்து 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா √3 இருக்குது, டினாமினேட்டர் 3 இருக்குது. இந்த 3யை வந்து √3 × √3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ √3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் என்ன அப்படின்னா நியூமரேட்டர் எதுவுமே இல்லை, கேன்சல் ஆகிட்டு. அப்போ 1 இருக்குது தான் மீனிங். 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் √3 இருக்குது. ஓகேவா? அப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னாக்கா 1/√3ங்கிற ஆன்சர் வருது. நம்ம தீட்டா தான் ஃபைண்ட் பண்ணணும், ஆங்கிள் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ தீட்டாவை மட்டும் வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு tan வந்து ரைட் சைடில் வரும்போது tan இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3யோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 30 டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக வந்து ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ தீட்டா தட் மீன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ தட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா, அதை லாஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. Angle of elevation of the tower. Angle of elevation of the tower which is equal to என்ன angle find பண்ணியிருக்கோம் 30 டிகிரி. ஸோ அவ்வளோதான் அந்த ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.